இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரியான லவ் ஸ்டேட்டஸ் நம்ம இன்சார்ட் ஆப்பில் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். நீங்கள் டேரெக்டாக இன்சார்ட் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு வீடியோ மோடு கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்ட் கொடுங்க. ஃபோட்டோ மோடு போயிட்டு நீங்கள் என்ன ஃபோட்டோ வச்சு ஸ்டேட்டஸ் எடிட் பண்ணுமோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. டேரெக்டாக கேன்வாஸ் போயிட்டு 9:16 ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. ஸோ ரீல்ஸ்லாம் போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 9:16 கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எடுத்த பிக்சர் இன்கேஸ் அப்போவும் ஃபுல் ஸ்க்ரீன் செட் ஆகலை அப்படின்னா கீழே கிராப் இருக்கும், அதில் போயிட்டு 9:16 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்து பிக்சர் கரெக்டாக கிராப் ஆயிரும். ஸ்க்ரீனில் இன்சார்ட் லோகோ இருக்கும், மேலே பெருக்கல் இருக்கும், கிளிக் பண்ணி ஃப்ரீ ரிமூவ் கொடுங்க, லோகோ வந்து ரிமூவ் ஆயிரும். நெட் ஆஃப் பண்ணி வச்சுட்டு பண்ணுங்கள், அப்போ தான் ஆட் இல்லாமல் லோகோ ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிக்சர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ இருக்கும், லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஹவு டு டவுன்லோட் ஹெச்டி வால்பேப்பர்ஸ்னு சொல்லிட்டு அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண பிக்சரோட டைமிங் 5 செகண்ட் இருக்கும் டைம் லைனில். அதை டச் பண்ணாலே 2 பக்கம் ஏரோ வரும். ரைட் சைடு ஏரோவை அப்படியே ட்ராக் பண்ணி டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 31 செகண்ட் வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு டேரெக்டாக பிஐபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோடு இருக்கும், அதை கிளிக் பண்ணி வீடியோ மோடு செலக்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு பார்ட்டிகல் மூவிங் டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ண போகிறேன். இதோட லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஓப்பன் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் ஜூம் பண்ணி வச்சுட்டு கீழே பிளெண்ட் இருக்கும், அதில் போய் லைட்டன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த எஃபெக்ட் வந்து அப்ளை ஆகிருக்கும். செக் பண்ணி பார்த்தா தெரியும், அந்த பார்ட்டிகல் மூவிங் வந்து ஸ்க்ரீனில் தெரியும். ஸோ சேம் மெத்தடில் நம்ம லிரிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் மேனுவலாக லிரிக்ஸ் எல்லாம் அடிக்க போகிறது இல்லை, டேரெக்டாக பிளாக் ஸ்க்ரீன் லிரிக்கல் ஸ்டேட்டஸ் ஒன்று எடுத்து மெர்ஜ் பண்ண போகிறேன். இது வந்து யூடியூப்லேருந்து எடுத்தது. ஸோ நீங்கள் யூடியூப் போயிட்டு பிளாக் ஸ்க்ரீன் லிரிக்கல் ஸ்டேட்டஸ் தமிழ் அப்படின்னு அடிச்சிங்கனாலே இந்த மாதிரி சாங்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் அந்த சாங்கு. ஸோ இந்த சாங்கு தான். ஓப்பன் பண்ணி கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுட்டு கீழே பிளெண்டு போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க, லிரிக்ஸ் வந்து ஆட் ஆகிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் ரெடி. ரொம்ப சிம்பிளான எடிட்டிங் தான். ஸோ இப்போ நம்ம எடிட் பண்ண வீடியோ பார்த்திங்கன்னா 31 செகண்டு. நான் ஆட் பண்ண பார்ட்டிகல் மூவிங் டெம்ப்ளேட்டும் பார்த்திங்கன்னா 31 செகண்ட் இருக்கனால ஃபுல் வீடியோக்கும் அந்த எஃபெக்ட் வந்து அப்ளை ஆயிரும். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்னோடய டெம்ப்ளேட்லாம் யூஸ் பண்ணும்போது அது ஃபுல் வீடியோக்கு கவர் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்கள். அப்படி கவர் ஆகலை அப்படின்னா அந்த டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிட்டு மேலே டூப்ளிகேட் கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் இன்னொரு தடவை வந்து டூப்ளிகேட் ஆகி விழுந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோக்கும் அந்த டெம்ப்ளேட் வந்து கவர் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டூப்ளிகேட் யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இது வரைக்கும் ஸ்டேட்டஸ் எடிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே சேவ் இருக்கும், மறுபடியும் சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா வீடியோ சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். நான் எடிட் பண்ண ஃபுல் வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணணும் அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் போங்க, அங்கே நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன், அங்கே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.